Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிஷின் பத்தி தான் பார்க்க போறோம். மிஷினோட பேசிக்ஸ், மிஷின்ல எப்படி நூல் போடுறது, மிஷின் எப்படி பாபின்ல எப்படி நூல் சுத்துறது, மிஷின்ல எப்படி ஊசி மாத்துறது, அதே மாதிரி செல்ஃப் சர்வீஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மிஷின் பேர் வந்து Usha Allure மாடல். இதில் வந்து பேசிக்காக 13 ஸ்டிச்சஸ் வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்குது. இது வந்து பேசிக், அவ்வளோதான். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது ஏவும் சியும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். வீட்டு யூஸுக்கு இது வந்து போதுமானது. எம்ப்ராய்டரி லெவல் போகிறவங்களுக்கு தான் மீதி ஸ்டிச்சஸ்லாம் தெரியணும். நமக்கு இந்த ஏபிசி இதுவே போதும். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் மாற்றுறதுக்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஏ வச்சோன்னா ஏ ஸ்டிச் சிங்கிள் சென்டர் லைனில் ஸ்டிச் வரும். பி வச்சோன்னா இந்த வந்து நீடில் மூவ் ஆகும். இதை சைட் ஸ்டிச் போட்டு இந்த கார்னரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சி வந்து எதுக்குன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச். ஜிக்ஸாக் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஓவர்லாக் அடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம சுடிதார் எது தைக்கிறதா இருந்தாலும் சைடில் வந்து நூல் பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம்னா இது ஓவர்லாக் மாதிரி, நார்மலாக கடையில் ஓவர்லாக் அடிக்கிற மாதிரி இது போட்டுட்டோன்னா நூல் பிரிஞ்சு வராது. அதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். இது 3 தான் நான் யூஸ் பண்ணுறது. அதை தவிர்த்து அதுலேயே வெரைட்டிஸ் தான், இந்த மீதி ஜிக்ஸாக்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு எம்ப்ராய்டரி போடுறவங்களுக்கு யூஸ் ஆகும். அது ஒன்று மாற்றுறதுக்காக இந்த செலக்டர் வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மிஷினில் நான் வந்துட்டு பட்டன் ஸ்டிச் பண்ணலாம், காஜா அடிக்கலாம். காஜா அடிக்கிறதுக்காக தான் இந்த 1, 2, 3 and 4 இந்த யூஸ் பண்ணி காஜா அடிச்சுக்கலாம். 1, 2, 3 and 4 இதை வச்சு காஜா ஃபூட்டர் போட்டு நம்ம காஜா அடிச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு லென்த்து வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். நார்மல் தையலுக்கு வந்துட்டு 2.5லேருந்து 3 லென்த்து வந்து போதுமானது. இப்போ சப்போஸ் நம்ம வந்து சில இதுக்கு துணியிலேயே கேதர் வைக்கிறதுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக லாங் ஸ்டிச் போடுவோம். சப்போஸ் துணியை பிரிக்க போகிறோம், நம்ம டெம்ப்ரவரியாக ஒரு தையல் போடணும் அப்படின்ற பட்சத்தில் நம்பர் 4ல் தையல் போட்டுக்கிட்டோன்னா பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 வச்சிட்டிங்கன்னா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பிரிக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கவங்க நம்பர் 4ல் வச்சு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஈஸியாக பிரிக்கலாம். அதே மாதிரி நம்பர் 4ல் வச்சு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு நூலை பிடிச்சி இழுக்கும்போது அது நமக்கு துணியில் அழகாக கேதரிங்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்காகவும் இந்த 4 தையல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நார்மலாக தைக்கிறதுக்கு 2.5 இல்லை 3 வச்சோம்னாலே போதுமானது. நூல் எப்படி கோக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாபின் கேஸ். இந்த மிஷினில் நம்ம யூஸ் பண்ணுற பாபின் கேஸ் அண்ட் பாபின் வந்துட்டு நம்ம சிலிக்கான் மோல்டு, சிலிக்கான் அதை தான் யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் இல்லை சிலிக்கான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ண முடியாது. நார்மல் உஷா மிஷினில் தான் வந்துட்டு நம்ம சில்வர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் அது யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லைன்னா சிலிக்கான் அதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இது பாபின் கேஸில் நூல் எப்படி போடணும்னு தெரியும். நூல் சுற்றுறதுக்கும் இதில் ரொம்ப ஈஸியாக சுற்றிக்கலாம். நம்ம நார்மல் மிஷினில் பெடல் மிஷினில் பண்ணுற மாதிரி கிடையாது. நார்மலாக ஈஸியாக பண்ணிக்கலாம். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மிஷினை வந்து எப்படி பவருக்கு கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்குவோம். இதில் வந்து ஜஸ்ட் இது பெடல், இது நம்ம எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம். பவருக்கு எப்படி அட்டாச் பண்ணுறது பார்த்து இந்த 3 பின் அண்ட் இதோட இந்த ஜாயிண்ட் இது தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மிஷினில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதில் உள்ளேயே லைட் இருக்குது. ஸோ நம்ம தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு ஸ்டிச்சஸ் விழலையா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாபினில் நூல் சுற்றுறது பார்த்து இந்த இது வந்துட்டு வெளியில் இழுக்கணும். பாபினில் நூல் சுற்றுறதுக்கு நூல் இங்கேருந்து இந்த ஹோல்டரில் ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சுற்றி ஜஸ்ட் பிடிச்சிக்கோங்க. இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெடல் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹோல்ட் பண்ணிங்கன்னா வெளியில் விழாமல் இருக்கும். அவ்வளோதான். நூல் சுற்றுறது இதில் ரொம்பவும் ஈஸி. நார்மல் மிஷின் மாதிரி கிடையாது. இதை ப்ரெஸ் பண்ணிட்டா தான் இங்கே தையல் விடும்.
இதை ப்ரெஸ் பண்ணலைன்னா இங்கே தையல் விடாது. இது பாபினுக்காக தான், இது பாபினில் நூல் சுற்றுறதுக்காக தான் இந்த ஹோல்டர். இதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே தையல் விடும். இதை ப்ரெஸ் பண்ணாமல் இதை வெளியில் எடுத்து விட்டால் இங்கே தையல் வராது, இங்கே மட்டும்தான் சுற்றும். ஓகேவா? இப்போது பாபின் கேஸில் வந்துட்டு நம்ம நூல் போடுறது ஜஸ்ட் இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலில் விட்டு இப்படி இழுக்கும்போது நூல் வந்து ஃப்ரீயாக வெளியில் வருதான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இங்கே ஒரு ஹோல் தெரியுதாங்க, அந்த ஹோலில் இந்த கம்பி போய் மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடும், பாபின் லாக் ஆகிடும். இப்போ நூல் வந்துட்டு எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணுன்னா மேலே எங்கேருந்து இங்கே கொண்டு வருவீங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இங்கேயே நமக்கு டீட்டெயிலாக 1 கீழே 2 3 4ன்னு நமக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து 1ல் கீழே கொண்டு வந்துட்டு இங்கே 2 இருக்குது, 2லேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இங்கே 3ல் வந்து யூ டர்ன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ யூ எடுக்கிறோம். இந்த இடத்துல நூல் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. சிலர் இப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அது நூல் கீழே போயிடும். ஸோ இங்கே 3, இப்போ 4 வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே கொண்டு வந்துட்டு இந்த ஹூக்கு இருக்குது, இந்த ஹூக்குள்ள விட்டுட்டு அப்புறம் ஊசியில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் போகணும். நார்மல் மிஷினில் சைடில் விடுவீங்க, இதில் அப்படி விடக்கூடாது, ஃப்ரண்ட்டில் இருந்து பேக். ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் விட்டு எடுத்துட்டு இப்போது கீழே இருக்க பாபினில் இருக்க நூல் மேலே வரணும். ஸோ ஒரு ஜஸ்ட் இந்த நூல் அப்படி பிடிச்சிட்டு ஒரு ரொட்டேட் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்க நூல் மேலே வந்துடும். இப்போ இதை சைடில் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணலாம். இந்த மிஷினில் ஊசி உடஞ்சிருச்சுன்னா எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிங்கன்னா ஊசியை எடுத்துடலாம். இந்த ஊசியில் ஒரு எண்டு பல்ஜாகவும் ஒரு எண்டு ஃப்ளாட்டாகவும் இருக்கும். ஃப்ளாட் ஏஜ், பல்ஜ் ஏஜ் இருக்கும். நம்ம வந்து இந்த ஃப்ளாட் ஏஜ் வந்து இந்த இடத்துல வந்து உள்ளே ஏறுற மாதிரி வைக்கணும். ஸோ அந்த ஃப்ளாட் பக்கத்தை வச்சுட்டு உள்ளே விட்டு இதோட எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிங்கன்னா ஊசி எல்லாம் டைட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஊசி இப்படி தான் மாறும். ஊசி வந்துட்டு நம்ம வந்து கிளாத் வந்து நிறைய மடித்து போட்டோம்னா, ரொம்ப திக்காக மடித்தோம்னா ஊசி உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஜீன்ஸ்லாம் அடிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஊசி, பெரிய ஊசி போடணும். அப்படி இல்லை இந்த சின்ன ஊசியில் தைச்சிங்கன்னா கண்டிப்பாக மடித்து தைக்கிற இடத்துல வந்து இந்த ஊசி உடஞ்சிரும். ஸோ உடஞ்சிருச்சுன்னா எடுக்கிறதுக்கும் இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு வெளியில் இழுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். திருப்பி புது ஊசி போடும்போது இந்த ஃப்ளாட் எட்ஜ் வந்து இது உள்ளே போகிற மாதிரி வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. இது வந்து பேசிக்காக இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது மட்டும் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ